ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம டெய்லி என்னோடய ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் கேட்டுட்ருந்தீங்க. அதுதான் நான் வந்து எப்படி வந்து படிக்கிறேன், எப்படி யூடியூப் வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க. எந்த டைமில் நான் படிக்கிறேன், உங்களுக்கு எப்போ வீடியோ நான் மேக் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டைமு, அது போக நம்ம வந்து காலையிலேயே நைட்டு ரிவிஷன் வேறு வச்சுட்ருக்கோம் இல்லைங்க. இது எல்லாத்தையும் எப்படி நான் வீட்டு வேலைகளுக்கு மத்தியில் என் பசங்களையும் பார்த்துட்டு நான் வந்து எப்படி படிக்கிறேன்னு நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணி நேரம், சரிங்களா? 5.5 hours, ஓகேங்களா? அடுத்து 6 மணி நேரம் எதுக்குன்னா யூடியூபுக்குங்க. ஏன்னா 4 hours வந்துட்டு யூடியூப் வீடியோக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, இலக்கணம் அடிப்படையில், அது போக ப்ரீவியஸ் கொஷின் அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் ஒரு 4 hours வந்து இது பண்ணிக்குவேன். மீதி 2 hours வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவ் கொடுக்கறதுக்கு. அந்த லைவ் எனக்குமே யூஸ்ஃபுல் தானேங்க. காலையிலையும் சரி நைட்டும் சரி லைவ் கொடுக்கும்போது நானும் ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே உங்களுக்கு லைவ் கொடுப்பேன், சரிங்களா? அது போக இன்னொரு 6 hours எதுக்கு அப்படின்னா, 3 மணி நேரம் நான் வந்து வீட்டு வேலைக்கு பார்த்துக்குவேங்க. அப்புறம் 1 hour வந்துட்டு பசங்க ஸ்கூல் விட்டு வந்தேன்னா அவங்கள பார்த்துக்குவேன். அப்புறம் பசங்களுக்கு வந்துட்டு சாயங்காலம் வந்துட்டு பாடம் அவங்களோட ஹோம் ஒர்க்லாம் வந்துட்டு முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ என்னோடய லைஃப் வந்து இப்படி தான் வந்து ஒரு 2 வருஷமாக நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்ததுலேருந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் காலையில் வந்துட்டு 4 o'clock வந்துட்டு எந்திரிச்சிருவேன், ஓகேங்களா? ஒரு 10 minutes தான். ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவேங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்காந்தேன்னா 5:30 மணி வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். அது போக யோகா வந்துட்டு ஒரு 1/2 hour, ஓகேங்களா? 1/2 hour வந்துட்டு யோகா பண்ணுவேன். அதில் வந்து சூரிய நமஸ்காரம் வந்துட்டு இன்க்ளூட். இது சூரிய நமஸ்காரம் வந்துட்டு பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபுல் பாடிக்கு பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம யோகா பண்ணுறதுனால ஹோல் டே வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியுங்கிறது நீங்கள் இந்த யோகாவை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். தூக்கம் வராது. மனசை கட்டுப்படுத்தி ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டு உட்காந்து பாருங்கள். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதோட இது வந்து நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க, ஓகேங்களா? ஃபுல் டே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து 1/2 hour வந்து படிச்சிருப்பீங்க. நான் எதனால் வந்து படித்து முடிச்சுட்டு வந்து இந்த யோகா பண்ணுறேன்னா, நம்ம ஒரு 6 hours வந்துட்டு தூங்கிடுவோம் இல்லைங்களா? தூங்கி எந்திரிக்கும் போதே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு படிக்கும்போது ரொம்பவுமே இதாக இருக்கும். அதனால தான் நான் இந்த டைம் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் யோகா எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் படிக்கக்கூடிய அந்த இதுக்காக தான் நான் யோகா பண்ணுறேன். சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால ஹோல் பாடிக்கு உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். நல்லாவுமே உங்களால் படிக்கவும் முடியும், புரியுதுங்களா? அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா 6 to 7 இந்த டைமில் உங்களுக்கு லைவ் போடுவேன். 7 வரைக்குமே போட மாட்டேங்க. 1/2 hour தான் என்னோடய டைமிங். சப்போஸ் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிரும். மீதி 1/4 மணி நேரம் இருக்கும், ஓகேங்களா? அதுலேயுமே நான் வந்துட்டு வேறு ஏதாவது ஓகே இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குட்டி டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருவேன். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்னலாம் வந்து யூடியூப்பில் நான் இப்போ வந்து ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கேன் இல்லைங்க, அந்த ஸ்டடி பிளான் படி எப்படியெல்லாம் வந்து இவங்களுக்கு படிக்க கொடுக்கலாம், எப்படி இந்த போர்ஷனை முடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் நான் பண்ணுவேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 3 hours வந்து பார்த்தீங்கன்னா 3 hours வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டு வேலையெல்லாம் சாப்பாடு செய்யணும். பசங்களை வந்துட்டு என்னோடய சின்ன பையன் வந்து அவன் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். எல்லாமே நான் தான் அவனுக்கு பண்ணி இது பண்ணணும், ரெடி பண்ணி விடணும் ஸ்கூலுக்கு. சாப்பாடு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு பெரிய பையன் அவனையாவே வந்து ரெடி ஆகிக்குவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அது பாட்டுக்கு துவைச்சிட்ருக்கோம். அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே ஒரு வேலை வீடெலாம் கூட்டி முடிச்சுட்டு எல்லாமே பாத்திரத்துலேருந்து எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு நான் அந்த டைமில் பயங்கர ஸ்பீடாக தான் இருப்பேங்க. அந்த டைமில் நான் ஒரு காலில் சக்கரத்தை கட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேன் நான். ஸோ இந்த ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு கண்டிப்பாக வந்து 3 மணி நேரம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பாடம் நான் கொடுத்துருக்கேனோ அது ரிலேட்டடாக இப்போ இலக்கண கிளாஸ் எடுப்பேன்.
இலக்கண கிளாஸ் இல்லாத டைமில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் கிளாஸ் வந்து உங்களுக்கு இப்போ போட்டுட்ருக்கேன். தமிழ் அகர முதலியில் வந்து ஷார்ட்கட் கிளாஸு, அது போக பழமொழி 400 வந்து விளக்கமாக அந்த இதுக்கு வந்துட்டு ஒரு பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி, அதுக்கு வந்துட்டு பழமொழி 400 கிளாஸ் போயிட்டுருக்கு. மரபு தொடர் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நான் இந்த டைமிங்கில் வந்து பண்ணுவேங்க. அது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது நான் இப்போ ஸ்கூல் புக் வைஸ் வந்து உங்களுக்கு படிக்க சொல்லியிருக்கேன். பட் இந்த ஒலி மரபுகள், விலங்குகளோட ஒலி மரபுகள் அதெல்லாம் என்னோட எம்ஏல நான் என்ன படித்தேன் அதை வச்சு தான் அதுக்குள்ளே என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வச்சு தான் நான் எடுப்பேங்க. அது போக நம்மளோட ஓல்டு 11th 12th அந்த புக்கெல்லாம் வச்சு உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து இது பண்ணுறதுக்கு எனக்கு சில நேரம் வந்து பிடிச்சிக்கும். அதில் சம்டைம்ஸ் வந்து 4 hours 5 hours கூட எடுத்துக்கும். அதனால் யூடியூப் ஒர்க்குக்கு மட்டுமே நான் 6 hours வந்துட்டு ஒதுக்குறேன். ஓகேங்களா. அப்புறம் இந்த 1 hour வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து மேக்ஸ் பார்ப்பேன் எனக்கு. ஓகேங்களா. நான் வந்து மேக்ஸ் பார்ப்பேங்க. அப்புறம் அடுத்த 1 hour வந்துட்டு லஞ்ச் டைமு. லஞ்ச்னால் என்னங்க, நம்ம ஒரு 20 minutesல வந்து சாப்பிட்டு முடிச்சுருவோம். அப்புறம் ஒரு 1/2 hour வந்து என்ன பண்ணுவேன்னா, படித்ததெல்லாம் வந்துட்டு டிவியெல்லாம் எதுவுமே நான் பார்க்குறது இல்லைங்க. நாடகம், ரீல்ஸ் இந்த மாதிரி எதுவுமே பார்க்கவே மாட்டேன். அதனால் அந்த 1/2 hours வந்துட்டு படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணுவேன். படித்ததுன்னா என்னென்னா, க்யூபு, ஸ்கொயர் வேல்யூ இதெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். வெட்டி நாயம்லாம் பக்கத்துலலாம் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். செல்லெல்லாம் சும்மா வந்துட்டு ரீல்ஸ்லாம் ஸ்க்ரால் பண்ணி பார்க்க மாட்டேன். ஸோ நான் எல்லாத்தையுமே பயனுள்ள வகையில் தான் இது பண்ணிகிட்ருக்கேன். அது போக நான் என்ன வந்துட்டு மார்னிங் சாப்பிடுவேன் அப்படிங்கிறத இப்போ இந்த நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு வீடியோ கிளிப்பிங் வரும் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து காய்கறிகள், பழ வகைகள், பழமுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக என்ன சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதுதான் வந்துட்டு சாப்பிடுவேன். அது போக நான் நட்ஸ் இதெல்லாம் எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம ஹோல் பாடி வந்துட்டு கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா. நம்மளுக்கு அதாவது லைட்டாக பசி இருந்துகிட்டே இருக்கும்போது தூக்கம் வராது. அதுக்காக தான் நான் அந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது. ரொம்ப லைட் ஃபுட்டாக தான் எடுத்துப்பேன். ரொம்பவுமே பசி முடியாதப்போ தான் சாப்பிடுவேன். கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக இந்த நொறுக்கு தீனி அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேன். தண்ணி வந்து நிறையா குடிப்பேன். ஸ்டடி டைம்லேயே வந்துட்டு பக்கத்துலேயே வந்து தண்ணி பாட்டில் வந்து வச்சுட்டு ஒரு 2 liters வந்து வச்சுக்குவேன். ஓகேங்களா. அதை வந்து வச்சுட்டு அன்னைக்கு அதை ஆக்சுவலி நான் காலையில் படிக்கும்போதே அந்த 5:30 மணிக்குள்ள ஒரு 1 liter வந்து தண்ணி குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு அந்த 2 literரையும் வந்து முடிக்க பார்ப்பேன். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி தாக கண்டிப்பாக அடிக்கும். அந்த தண்ணி குடிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து அந்த மற்ற ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடாமல் தவிர்த்துருவீங்க. ஓகேங்களா. அதேமாரி உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா வெள்ளரி பிஞ்சு இருக்குது பாருங்கள், வெள்ளரிக்காய் வந்து சாப்பிட்லாம், கேரட் வந்து சாப்பிட்லாம். ஓகேங்களா. இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த தூக்கம்லாம் வராது. சாப்பாடு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குவேன். நான் எவ்வளோ அளவு எடுத்துக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். போக போக நீங்களும் அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஹெல்த்துமே நல்லாயிருக்கும். படிக்கிறதுக்கு மத்தியானம் தூக்கமே இல்லாமல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அது போக 2 to 4 இந்த 2 மணி நேரத்தில் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் எடுப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி படிச்சிருக்கிறதுனால இது இந்தந்த புக்ஸில் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு நம்ம இப்போ டெஸ்ட் பேட்சில் போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான கண்டென்ட்லாம் வந்துட்டு நான் யோசித்து இந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு மேக் பண்ணி வச்சுக்குவேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வீடியோ வந்து ரெடி பண்ணிடுவேன். இந்த டைம்லேயே வீடியோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இந்த டைமில் அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் அதுவும் கூட எடுத்துக்காதீங்க. ஒரு 10 minutesல உங்களுக்கு அப்லோட் பண்ணி முடிச்சிடுவேன். அப்புறம் பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து டீ, காஃபி அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு அவங்க கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்க கூட வந்துட்டு ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு 1 hour வந்துட்டு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து சொல்லி தருவேன். சொல்லி கொடுத்துட்டு நான் இந்த சாயந்தரம் இருக்குது பாருங்கள், இந்த டைமில் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் இந்த டைமில் வந்து டீ வைக்கிற டைம்லையே அவங்களுக்கு நைட்டுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் செஞ்சுருவேங்க. சாப்பாடு இந்த டைம்லேயே டீயை வச்சுட்டு அவங்க டீ குடிச்சிட்டு அவங்க ஜாலியாக வந்துட்டு என் கூட பேசிட்டு விளையாண்டுருப்பாங்க. அந்த டைமில் நான் அவங்களுக்கு நைட்டுக்கு என்ன வேணுமோ அந்த நைட் டின்னரையும் வந்து முடிச்சிடுவேன். நான் வந்து மோஸ்ட்லி இந்த 6 o'clock சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிடுவேன். பசிச்சா தான் சாப்பிடுவேன். அப்படி இல்லைனா சாப்பிடாமல் விட்டுருவேன். ஏன்னா நான் ஓவராக வந்து வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பிட்ட இந்த ஜேர்னிக்கில் வந்ததுலேருந்து சாப்பிட்றது வந்து நான் தவிர்த்து விட்டேன். ஏன் கேட்குறீங்கன்னா, நம்ம வந்து படிக்கணும் இல்லைங்களா. அதனால் வந்துட்டு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு மட்டும் சாப்பிட்டோன்னா நல்லா தூக்கம் வந்துடும். அதனால் நான் சாப்பிட மாட்டேன், ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன். ஸோ 6 o'clock என்னோட இது வந்து முடிஞ்சிருங்க டின்னர். அப்புறம் இந்த டைமில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம் தான். இதுவுமே நான் ஸ்டடிக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். 3 hours வந்துட்டு எப்படி படிப்பேன்னா 1 hour வந்துட்டு PYQs வந்து பார்ப்பேன். 1 hour வந்துட்டு ரிவிஷன் பண்ணுவேங்க. ஆல்ரெடி படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுவேன். 1 hour வந்துட்டு CA பார்ப்பேன். ஓகேங்களா. நம்ம குரூப் 1க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால
கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதுக்கு நான் தேர்வு பெட்டகம், அது போக நான் ஆல்ரெடி படித்த அப்போலோ இன்ஸ்டியூட் அவங்களோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கடையில் வந்து பசங்களுக்கு எப்படி சாப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிச்சுட்டு இருக்கும்போதே இடையில அவங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டு கொடுத்தா சட்டுன்னு வந்து சாப்பிட்ருவாங்க. அதனால் அந்த போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகேங்களா, அதை போட்டு கொடுத்துருவேன். இல்லைன்னா என்னோடய பெரிய பையன் அவனாகவே போட்டு அவன் சாப்பிட்டுக்குவான். சின்ன பையனுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து போட்டு கொடுத்துருவாரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுமே வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு அவங்கக்கிட்டே கொஞ்சம் ஹெல்ப் வாங்கிக்க வேண்டியதான். ஓகேங்களா, அது போக 9 to 10 வந்துட்டு நான் வந்து ரிவிஷன் உங்களுக்கு லைவ் ரிவிஷன் வந்து கொடுப்பேன். நீங்கள் அன்றைக்கி என்ன படிச்சிங்களோ அதை வந்து உங்களுக்கு ரிவிஷனாக கொடுப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய டெய்லி லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் தான் இந்த மாதிரி என்னோடய இது வந்து இருக்கும். ஏன்னா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேங்க. சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவிஷன். ஓகேங்களா, உங்களுக்குமே தெரியும் நான் உங்களுக்கு இதே மாதிரி தான் ரிவிஷன் வந்து கொடுப்பேன். அது ஏன்னா நான் 5 டேஸ் மட்டும் தாங்க படிப்பேன். 6th டே வந்துட்டு ஃபுல் ரிவிஷன். 7th டே வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை டைப்பிங்க்கு வந்துட்டு இன்னொரு மேம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து டைப் பண்ணி அவங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் சாயந்தரம் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு அதோட ஆன்சர்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ 5 டேஸ் மட்டும்தான் என்னோடது இப்படி போகும். 7th டே வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை நான் ரொம்ப பசங்களோட வந்து ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக அன்றைக்கி நான் எதுவுமே படிக்க மாட்டேன். வீட்டு வேலையை பார்த்துட்டு ஜாலியாக வந்திருப்பேன். ஓகேங்களா, இப்படி நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சுட்டு போயிட்டோம்னா 100% நம்மளால் ஜாபை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது போக நம்ம சிலபஸையும் அழகாக வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். 8 மந்த் ஸ்டடி பிளானை கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நியூவாக யாராவது பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு அந்த ஸ்டடி பிளான் வந்து ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லை மேம் நான் வந்து பெய்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே, ஆல்ரெடி நம்ம 2 பேட்ச் வந்து போட்டு வெற்றிகரமாக போயிட்டுருக்குது. அவங்களும் வந்து டெய்லியுமே ரிவிஷன் பண்ணிவிட்டு நல்லா எங்கூட படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்களுமே வேணும்னா ஜாயின் ஆகிக்கோங்க. இல்லை மேம் நான் வந்துட்டு உங்கள் கிளாஸஸ் மட்டும் போதும் அப்படின்னா ஓகே, கிளாஸஸ் மட்டும் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா, நம்மளோட நியூ ஸ்டூடெண்ட் யாராவது பார்க்குறீங்கன்னா நம்மளோட ஃபுல் வீடியோஸை பாருங்கள், நான் எப்படி கிளாஸ் எடுத்துருக்கிறேன்னு. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. சரிங்களாங்க, இப்படி தான் என்னோடய டெய்லி பிளான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் எனக்கு இவ்வளோ டைம் கிடைக்கிது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் நீங்களும் படிச்சுட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு எப்படி வந்து யூடியூப் நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்டுட்ருந்தீங்க. அதுக்கான பதில் இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க, இனி வர காலத்தில் எக்ஸாம் வந்துட்டு எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னுங்கிற அந்த பயத்துலேருந்து வெளியில் வந்துட்டு இப்போ இருந்தே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே இந்த பிளானை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூடியூப்க்கு வந்துட்டு கிளாஸ் எடுக்கிற அந்த டைமை நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரிங்க, ஓகே, நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட மற்ற இலக்கண வீடியோஸ், ஷார்ட்கட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்க, நன்றி, வணக்கம்.